அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இந்த காணும் பொங்கல் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொச்சு, ஐயர் வீட்டு ஸ்டைலில் கத்திரிக்காய் கொச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கொச்சு வெண்பொங்கல் மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சூட்டாக இருக்கும். சரியான ஒரு சைட் டிஷ்ஷு. இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரத்தில் பாசி பருப்பு ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குக்கர் பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப குழைய வேக வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நான் அதை தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த குக்கர் பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டுறேன். நல்லா வெடித்த பிறகு அதில் நான் 2 பச்சை மிளகாய் அதில் இப்போ சேர்க்குறேன். லேசாக வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம இதில் 2 தக்காளியை அதில் நான் ஆட் பண்ணுறேன். தக்காளியை ஒரு நிமிஷம் அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு லேசாக வதக்கி விட்டுனேன். அடுத்ததாக நான் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய வெங்காயத்தை நான் இதில் நறுக்கி ஆட் பண்ணிடுறேன். இப்போ திரும்பவும் ஒரு நிமிஷம் லேசாக வதக்கிடுறேன். நான் இப்போ எண்ணெய் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு லேசாக வதக்கி கொடுத்துட்டு அடுத்ததாக நான் இதில் வெள்ளரிக்காய், இதில் நான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழகுழன்று சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கணும், ஒரு பாதி அளவுக்கு சேர்த்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு லேசாக வதக்கிறேன். வதக்கிட்டு 4 கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காயை நான் நல்லா அலம்பிட்டு அதை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். 4 கத்திரிக்காய், கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தாலும் ஓகே. வயலட் கத்திரிக்காய் அதை இதனோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்ல ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. எண்ணெய் எல்லாம் அந்த காயில் பூரா படுற அளவுக்கு, ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நான் இதில் மஞ்சள் தூளும் உப்பும் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு, இந்த குவான்டிட்டிக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். 1.5 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு லேசாக ஒரு கிளறுகிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்ல வதக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாதி பதத்துக்கு வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் நல்ல இதில் கொட்டிடுறேன். குக்கர் மூடி போடாமல் சாதாரண தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மீடியமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக விடுங்க. அந்த ஆவிலே நல்ல பருப்புலேருந்து காயிலேருந்து எல்லாமே நல்லா வெந்துடும். 10 மினிட்ஸ் இப்போ நான் சாதாரண மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் தட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இந்த காயெல்லாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. லேசாக கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சிங்கனாலே போதும். நல்ல இப்போ இந்த காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம கடலை மாவு கொஞ்சம், ஒரு கரண்டி தேக்கரண்டி கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இதனோட நான் ஆட் பண்ணிடுறேன். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மேலும் ஒரு 5 நிமிஷம் இதை நான் கொதிக்க விடுறேன். இந்த கடலை மாவு கரெக்டாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் ஊற்றிடுங்க.
இந்த கடலை மாவு பச்சை வாசனைலாம் போகும். நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும். கடலை மாவு பச்சை வாசனைலாம் அடிக்காது. நல்ல சாப்பிட்ற பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இந்த கொச்சு இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி. சாப்பிட்றதுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போது வேறு பாத்திரத்துக்கு நான் இதை ஷிஃப்ட் பண்ணுறேன். இதை பாருங்கள். இதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடும் போல தோணும். இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது என்னென்னு ரைஸ்னா வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த கத்திரிக்காய் கொச்சு செம்ம சூட்டாக இருக்கும். இது நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலே. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ஐயர் வீட்டு ஸ்டைலில் வயலட் கத்திரிக்காய் கொச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை பொறுத்து நான் அடுத்தடுத்து இது பற்றின சமையல் பற்றின வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு வந்து இது ஒரு ஊக்கமாக இருக்கும். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்.